எத்தனை பேரோட சவாலை இன்னைக்கு உடைச்சிட்டீங்களே, உண்மையில வாழ்த்துக்கள். எல்லாரோட சவாலையும் நீங்க உடைச்செறிஞ்சிட்டீங்க, கிரேட். இப்ப பாப்போம் எத்தனை பேர் கேமரா ஒண்ணு. சரி, நான் கேமரா காட்டுறேன் இல்ல, வாங்க. எனக்கு என்ன இப்ப எனக்கு என்னென்ன பயம், மக்கள் மத்தியில வந்து எனக்கு என்னென்ன பயம் அண்ணன். இதுல வந்து உண்மையிலே தனிநபர் தாக்கல் செய்யாதீங்க, தர்மான மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் சில விடயங்கள் தவறாக இருக்கிற காரணத்தினால் உங்களை விளக்கப்பட்டிருக்கிறது போல் ஒன்றுமில்லை. நீங்கள் பெரியவர்கள், மூத்தவர்கள், நாங்கள் எங்கள் இனத்துக்காக வாழ்கின்றவர்கள். இனத்தினுடைய தியாகங்கள் உண்மையானவை, அதை கொச்சைப்படுத்தக்கூடாதண்ணா. உண்மையானவை, அதை கொச்சைப்படுத்தக்கூடாதண்ணா. தமிழன் என்று சொன்னால் அவன் மானம் உள்ளவன், அவன் மரியாதை உள்ளவன். தனிநபர் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி விழுந்துவிட்டு போங்கள். ஆனால் பொது வாழ்வு என்று வருகின்ற பொழுது எடுத்துக்கொண்ட விடயத்திலே அதில் குறியாக இருக்க வேண்டும், அதற்கு அப்படியே இருக்க வேண்டும். சரிதானே? அப்ப அதனால நாங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கோம். தயவுசெய்து புரிந்து கொள்ளப்படுவங்க. உங்கள் மீது எங்களுக்கு கோவமில்லை, தயவுசெய்து தனிவத்தாக்கள் நாங்கள் நடத்தணும். உங்கள் மீது எங்களுக்கு கோவமில்லை, தயவுசெய்து தனிவத்தாக்கள் நாங்கள் நடத்தணும். தியாகியை சொன்ன பல விடயங்களை கேள்விப்பட்ட பிற்பாடுதான் நாங்கள் அதை இறக்க வேண்டிய சூழல் வந்தது. அல்லது நீங்கள் கமரா கொடுக்க கீழே எனக்கு பிரச்சனை வந்தா பரவாயில்லை, அதை நான் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் ஐயா அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்தியல் சரியானதா தவறானதா, இதுதான் விடயம். தவறென்றால் தவறென்றும், சரி என்றால் சரி என்றும் வாதாடுங்கள், பாருங்கள் மேலே. சரி என்றால் சரி என்றும் வாதாடுங்கள், பாருங்கள் மேலே. பன்னிமேந்தன் உங்கள் முகத்தை காட்ட முடியும் என்றதான் நான் வாங்க ஐயா. அண்ணா, இதில் வந்து நான் மேற்கொண்டு குறிப்பிட்ட விடயம் அனைத்தும் உண்மையா? கீழே மக்கள் எழுதினோம் பாருங்க. நான் உண்மைக்கு நான் கூறிய விடயம் அனைத்தும் உண்மை. எனக்கு இவரை வடிவா தெரியும். இவர் எங்கே இருந்தவர், எப்படி செயற்பட்டவர், எத்தனை மாதம் காட்டி கொடுத்தவர், எத்தனை மாதம் உள்ளுக்கு இருந்தவர், இவர் யார் கைசு கொண்டு உள்ள போட்டதும் முழு விவரம் எனக்கு தெரியும். யார் கைசு கொண்டு உள்ள போட்டதும் முழு விவரம் எனக்கு தெரியும். சரியா? இங்கே வந்து ஒன்று நீங்கள் செய்கிற எல்லாம் செய்து போட்டு இங்கே வந்து ஒன்று அர்ச்சனாக்கு புகழ் பாடுறதும், எங்களோட தேசியத்தையும் எங்களோட போராட்டத்தையும் பற்றி எங்களோட தலைவரை பற்றி கேட்குறீங்க. நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. இனிமேல் இந்த தளத்துக்கு நீங்கள் ஏறாதீங்க. நீங்கள் உங்களோட சுயமரியாதை தயவு செய்து காப்பாற்றி கொள்ளுங்க. அப்படி மீண்டும் நீங்கள் ஏறின்னு சொன்னால் மிச்ச விடயத்தையும் அவுட்டு விடுவேன். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. மைந்தன் நீ வீடியோ தேவையில்லை, நீ நார்மலா கதைக்கிறா கதைங்க. பொறாமையில இருக்கிறேன். வீடியோ கட் பண்ணுவாங்க. என்ன என்னப்பா வண்டி மகேந்திரன்டாங்க, வண்டியா காணலையாண்டா? இப்ப என்ன சொல்றாங்களா, அவர் அந்த 90ல இருக்காராம். அந்த குலர் பார்க்கட்டான் 90ஆம் ஆண்டு சேட்டு குலராம். இந்த நாளுக்கு 90ஆம் ஆண்டு சேட்டு இது, 2000ஆம் ஆண்டு சேட்டு தெரியாது. சேட்டுன விலை என்ன விலைன்னு தெரியுமா உங்களுக்கு? 2009 பிறகு நாட்டுக்கு வந்ததெல்லாம் கதைக்குது எங்களுக்கு. அது மாதிரி இதுல ஒண்ணு அறந்து போச்சோன்னா பூட்டையில அமெரிக்கன் அதுல இல்ல அல்ல சொல்றவரா தெரியுமோ சிஷியன். சரி, நான் கேமரா காட்டுறேன் இல்ல, வாங்க. எனக்கு என்ன இப்ப எனக்கு என்னென்ன பயம், மக்கள் மத்தியில வந்து எனக்கு என்னென்ன பயம், என்ன பயம்? சரி, நாளைக்கு கேமரா ஆட்ட வந்தா நாளைக்கு முடியலாம் பட்டி எல்லாம் போட்டு வந்தோமல்லோ. இப்ப அங்க கொண்டு வந்து எனக்கு இன்பாக்ஸ்ல போட்டிருக்கு, உனக்கு காலம் புளையாம் போட்டிருக்கு, உனக்கு காலம் புளையாம். அப்ப என்ன செய்யறது? அப்ப என்ன செய்யறது? நேற்று உறவினர், இன்றைக்கு மற்றவர், நாளைக்கு இன்னொருத்தர், நாளைக்கு இன்னொருத்தர். செல்வண்ணா சொல்லுங்கண்ணா, அதாவது வந்து இந்த மக்கள் இடத்துல அந்த தேர்தல் காலத்துல வந்து நிக்கல என்ன வார்த்தை சொன்னவர்ண்ணா? ஒரு மக்களும் வந்து காசு கொடுக்கல, ஒரு பைசாக்கு நான் கணக்கு காட்டுவேன், ஒரு பைசாக்கு நான் கணக்கு காட்டுவேன். அதுக்கு இதுவரை காட்டினாரா? வணக்கம் மைந்தனா. எல்லாரோட சவாலையும் நீங்க உடைச்செறிஞ்சிட்டீங்க, கிரேட். இப்ப பாப்போம் எத்தனை பேர் கேமரா ஒண்ணு.
பெரியாக்கா லண்டன் எனக்கு என்ன கருத்து மைந்தண்ணே எனக்கு உள்ள இப்ப என்னன்னா மைந்தன் மூஞ்சி காட்டி வர மாட்டான், மைந்தன் அது செய்ய மாட்டான் நாள் எல்லாம் டோசம் மாட்டான், மைந்தன் அது செய்ய மாட்டான் நாள் எல்லாம் டோசம் வந்து நாக்க பிடிங்கி செத்துரும். இருக்க கூடாது. இதுல என்னென்ன பிரச்சனை? நான் ஸ்டூடியோ ஒன்று அடிச்சு போட்டு விரவ நான் பார்த்துட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் வீடியோ போட வேண்டிய சூழல் வந்துட்டு ரைட் வந்துடும் ரைட். முதல்ல சொல்லியிருந்தா நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அனுப்பி விட்டுருப்பேன். வடிவாக மேக்கப் எல்லாம் பண்ணி தலையெல்லாம் பட்டி மகனா நீங்க என்னடா அண்ணாண்ட சேவ் பண்ண கூட பிறந்த அண்ணாண்ட சேவ் வேண்டா போட்டு அனுப்பும் பாருங்க. அண்ணாண்ட சேவ் வேண்டா போட்டு அனுப்பும் பாருங்க. எத்தனை பேரோட சவால் என்னை உடைச்சிட்டீங்களே, உண்மையில வாழ்த்துக்கள். என்னக்கா பயமாக்கா? இல்ல இங்க கீழே ஒன்று செல்வம் நீ காட்டுவா இல்லையா, நான் பயம் ஐயா, நான் முகம் காட்டி வார இல்லை, நான் ஆட்டையும் போட்டு விட்டுவாங்க. எனக்கு இன்னும் ஒரு 200 2000 போலஸ் பார்த்தாங்க போட்டு போலஸ் வந்தா நானும் வருவேன் வீடியோ போட்டு. இல்லையே போடலாம் நினைக்கிறேன். இல்லையே எத்தனை போலவசம் உங்களுக்கு? எனக்கு என்ன எத்தனை போலவசம் உங்களுக்கு? எனக்கு என்ன இல்ல அது நீங்க நன்றி வணக்கம். நான் ஹாலிடேல நிக்கிறேன். நான் மைண்ட் காய் பண்ண தான் வந்தேன். நன்றி அக்கா, நன்றி. நன்றி அக்கா.